அந்த பெஸ்ட் எனக்கு கிடைச்ச மாமனார் தான் பெஸ்ட் அப்படின்னு நினைச்ச தருணம் மொமெண்ட் என்ன? எனக்கு அப்பா இல்லை. எங்கள் அப்பா இருந்த அந்த கொஞ்ச நாளும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பா. கொஞ்ச நேரம் கூட பேச மாட்டாங்க எங்ககிட்ட. ஒரு சகஜமாக பேசுகிறதோ விளையாடுறதோ, ஒரு நார்மலாக ஒரு அப்பா எப்படி ஒரு குழந்தைகிட்ட இருப்பாங்களோ அந்த மாதிரி கூட இருந்தது கிடையாது. நான் கல்யாணம் ஆகி வந்த பேருக்கு இங்கே பார்த்தா எங்கள் மாமனார் அப்படியே டோட்டலாக அது எனக்கு வித்தியாசமாக இருந்தது. என் ஃபேஸை பார்த்தாலே அவருக்கு தெரிஞ்சிடும் நான் என்ன கஷ்டத்தில் இருக்கேனா. என் முகம் வாடினா முதல்ல கண்டுபிடிக்கிறது அவராக தான் இருப்பாங்க. என் ஹஸ்பண்டாக கூட இருக்க மாட்டாங்க. அதோடு இல்லாத எனக்கு பாப்பா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதும் இது வரைக்கும் யாராவது பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. அவர் சாப்பிட்டுட்டு இருப்பார், நானும் சாப்பிட்டுட்டு இருப்பேன். வாமிட் வந்துட்டாலும் எனக்கு வாமிட் வருதுன்னாலும் அந்த சாப்பிட்ட கையோடவே அந்த வாமிட்டை கூட வாங்குவார். நான் வாமிட்டை ஓடும் போதே டக்குன்னு வாமிட்டை எடுத்துருவேன். அதை கூட அவர் தான் வாஷ் பண்ணி விடுவார். எல்லாமே வாஷ் பண்ணுறதுலேருந்து எனக்கு பார்த்துக்கிறதுலேருந்து எனக்கு ஒரு அம்மாவா என்ன காசும் காட்டணுமோ அதையும் காட்டியிருக்காரு. ஒரு அப்பாவா எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணணுமோ எல்லாமே எங்கள் மாமா எனக்கு பண்ணியிருக்காங்க. ஆனால் இது என்னதான் இருந்தால் மற்ற எல்லா விஷயம் செய்யலாம் சார். உணவு சாப்பிட்டுட்டு இருக்குங்கப்போ கரெக்டாக ஒரு வாந்தி வருதுன்னா அது கையில் எழுந்துன்னு நினைக்கிறதுக்கு எனக்கு நிறைய வீட்டில் கணவரே அதை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு அதெல்லாம் செய்யணும்னு ஒரு ஆசை இருக்குது. அந்த மகளுக்கு செய்யணும். இந்த மாதிரி ஒரு மகள் கிடைக்கிறது பெரிய அரும்பொருள், இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அரும்பொருளாக இந்த மகளை நான் நினைக்கிறேன். மகளாக நினைச்சா இப்போ இது வரைக்கும் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் உங்களோட அப்பாவை சின்ன வயதில் இழந்திருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் இயற்கையோ ஏதோ ஒன்று உங்கள் மாமனார் உங்களுக்கு அப்பாவை கொடுத்தாங்க. உண்மையாலே Please do subscribe our YouTube channel and like the videos.